அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரி வாஹிலிஹி. நிறைய மகத்துவமும் நிறைய அதிசயமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இரவில் தான் நாம் எல்லாரும் நிற்கிறோம். இன்னைக்குள்ள இந்த இரவும் நாளைக்குள்ள பகலும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த தினமாகும். அல்லாஹ்வுடைய ரசூல் பல அற்புதங்களை காண்பித்து தந்த அற்புதங்கள் வழியாக பயணம் செய்த ஒரு தினமாகும். இன்னைக்குள்ள இந்த ஒரு இரவும் நாளைக்குள்ள பகலும் இதனுடைய நோன்பு நாளைக்கு நிறைய திக்ரும் சலவாத்தும் எல்லாம் ஓதி இறைவனிடத்தில் அதிகமாக நெருங்க வேண்டிய இரவும் பகலும் ஆகும். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் மகத்தான திக்ரை ஓதுவதற்கு இறைவன் தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். புனிதமான இந்த ரஜப் மாதத்தின் அற்புதமும் சிறப்பும் ரசூலுல்லா மிஹராஜ் இரவில் அல்லாவிடத்தில் சென்றதும் அல்லாவை நேரடியாக பார்த்ததும் நமக்கு 5 நேர தொழுகையை பரிசாக இறைவனிடத்திலிருந்து பெற்று வந்த அந்த எல்லா விஷயங்களையும் போன வீடியோல நான் சொல்லி வந்ததுனால இந்த வீடியோல நான் அதை மறுபடியும் கூறவில்லை. எல்லாருக்குமே இந்த சரித்திரங்கள் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் இதற்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோவை பார்த்தா அதில் தெளிவாக கூறியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நாளைக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஒரு தயாரிப்பில் நீங்கள் இருப்பீங்க. எல்லாருமே ஒவ்வொரு மூமினும் இன்னைக்குள்ள இந்த ஒரு இரவில் குர்ஆன் ஓதி திக்ர் அதிகரித்து அதிகாலையில் எழுந்து சகர் சாப்பிட்டு நோன்பு வைக்க எல்லாரும் சந்தோஷத்தோடு காத்திருப்பீங்க. ஆனால் சிலர் இன்னும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அதெல்லாம் உங்களுடைய தனி விருப்பம். அதை பற்றி இங்கே நான் எதுவுமே சொல்லலை. இஸ்ரா மிஹராஜ் பயணம் சென்றதும் அதை பற்றி தெரிந்தவர்களுக்கும் அதை பற்றி தெரிய ஆர்வம் இருக்கின்றவர்களுக்கும் அதற்கு மதிப்பு கொடுத்தவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களுக்கும் இன்றைய இரவில் மெஹராஜுடைய இன்றைய இரவில் நாம் அதிகமாக்க வேண்டிய ஒரு திக்ர் இருக்கிறது. இன்னைக்கு ஓத முடியாதவர்கள் நாளை பகலில் நோன்பு வைத்துக்கொண்டு, இன்னும் சிலர் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலையாக இருப்பாங்க. ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நோன்பு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த ஒரு புனித தினத்தில் இந்த ஒரு திக்ர் ஓதி நீங்கள் என்ன ஆசைப்படுகிறீங்களோ அதை நிறைவேற்றி எடுக்க முடியும். இனி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிறைய பேருக்கு அதிகமான சுமைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க இந்த மெஹராஜுடைய இரவில் என்ன கேட்டாலும் அதை இறைவன் வழங்கும் தினமாகும். அதுபோல ரஜப் மாதம் ஷஹருல்லா அல்லாவுடைய மாதமாகும். அதே போலவே இஸ்ராஜ் மிஹராஜ் பயணம் நடந்த அந்த ஒரு தினத்தில் நாம் ரப்பிடம் என்ன கேட்டாலும் அதற்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகும். அதே போலவே நாளை பகல் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்துக்கொண்டு அல்லாஹு தாலாவிடத்தில் என்ன ஒரு தேவை கேட்டாலும் இனி எல்லா வேதனைகளுக்கும் அல்லாஹு தாலா பதில் தரக்கூடிய ஒரு தினமாகும். அதே போல் எந்த ஒரு விஷயமும் சரி அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுடைய திருநாமம் வைத்து நாம் ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய திருநாமம் அழைத்து என்னிடத்தில் துவா செய்யுங்கள், நான் அதற்கு பதில் தருவேன் என்று. அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களில் ஒரு அற்புதமான திருநாமத்தை பற்றி தான் இந்த வீடியோல நான் கூறப்போகிறேன். 99 திருநாமங்களும் மகத்துவமானதுதான். முடிந்தவரை அந்த 99 திருநாமங்களையும் என்னைக்கும் ஓத முயற்சி செய்யுங்கள். கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஓதி முடித்து விடலாம். அதற்கு முடியாதவர்கள் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய வாழ்க்கையில் இறுக்கமாக ஒரு திருநாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் ஓதுங்கள். அப்படி ஓதும் போது நிறைய மாற்றங்களை உங்களுக்கு உணர முடியும். இனி அந்த 99 திருநாமங்களையும் மனப்பாடம் செய்த அந்த அடியான் மரணம் அடைந்தால் அவன் சொர்க்கம் நுழைவது உறுதியான ஒரு விஷயமாகும். இதை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு மதிப்பும் சிறப்பும் மகத்துவமானது என்று. என்னைக்கும் ஹஸ்மாவுல் ஹுஸ்னாவை வழக்கமாக ஓதக்கூடியவன் ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதலாம். அதற்கு ஒலு எடுக்க வேண்டும் என்ற தேவையெல்லாம் கிடையாது. குர்ஆன் ஓதுவதற்கு நாம் ஒலு செய்யலாம். ஆனால் ஹஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுவதற்கு ஒலு செய்தால் இன்னும் சிறப்பானதாகும். நீ கிச்சன்ல நமக்கு வேலை இருந்தாலும் சரி அங்கேயும் வேலை பார்த்து கொண்டே இந்த 99 திருநாமங்களையும் நாம் ஓதிவிடலாம். அப்போ நமக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய எந்த நேரத்தில், அது காலையில் ஆனாலும் சரி அல்லது மத்தியானம் ஆனாலும் சரி அல்லது அசருடைய நேரத்தில் ஆனாலும் அல்லது மஹரிபுடைய நேரத்தில் ஆனாலும் இஷாவுடைய நேரத்தில் ஆனாலும் எந்த நேரத்திலும் நமக்கு இதை ஓதலாம். இந்த 99 திருநாமங்களை மனப்பாடம் செய்து ஓதுவதற்கு கூட 5 நிமிடம் கூட நமக்கு தேவையில்லை. அப்படி நீங்க ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உணர முடியும். நிறைய மாற்றங்களை உங்களுக்கு அனுபவம் மூலமாக உணர முடியும். நமது வாழ்க்கையில் நிறைய கவலைகள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டுதான் நாம் இருக்கின்றோம். சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சிரிச்சு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதற்கு பின்னாடி கவலைகள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உடனே கண்ணீர் சிந்த வேண்டிய நாட்களாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒன்று விலகி கிடைக்கும். தேவையில்லாமலே மனதில் அதிக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் விலகி அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அதிக சந்தோஷத்தோடு வாழுவதை நமக்கு உணர முடியும். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்த உடனே அடுத்த ஒரு சந்தோஷம், அது முடிந்த உடனே மற்றொரு சந்தோஷம். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை அல்லது இறைவனுடைய ஒரு திக்ரை அவர்கள் இறுக்கமாக பிடித்தவர்களாக இருப்பாங்க. நாமே சொல்லுவோம், ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்த உடனே கொஞ்சம் பயமா இருக்குது, ஏதாவது துக்கம் வந்து விடுமோ என்று. இந்த இறைவனுடைய திருநாமத்தை நாம் இறுக்கமாக பிடிக்கும் போது அப்படி பயப்பட வேண்டிய தேவையில்லை. நமது வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். இறைவனை வணங்காமலும் இறைவனுக்கு வேண்டி இபாதத்து செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த அடியானுக்கும் இறைவன் நன்மை எழுதுகின்றான். அதுதான் இஸ்லாத்தில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா. இறைவனை வணங்குகின்றவனுக்கும் இறைவனை வணங்காமல் இருக்கின்றவனுக்கும் அல்லாஹு தாலா ஒரே போல் நன்மை எழுதுகின்றான் என்று. அப்போ அல்லாஹு தாலாவை வணங்காமலும் அவனுக்கு இபாதத்து செய்யாமல் அவன் சொன்ன தீனான வழியில் நடக்காமல் இருக்கின்றவனுக்கும் அல்லாஹு தாலா நன்மை எழுதுகின்றான். ஆனால் அதன் பின்னாடி அல்லாஹு தாலா காத்திருந்து இரட்டிப்பான தண்டனை வழங்குவான். ஆனால் இறைவனுடைய திருநாமங்களை ஓதி நமது வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் வந்து கொண்டிருந்தால் அதன் பின்னாடி நமக்கு துக்கம் வருமோ என்று பயப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹு தாலாவின் சந்தோஷம் என்பது நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கிறது இறைவனுடைய 99 திருநாமங்களும். அதன் பின் நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சிலரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் சிரிப்பாங்க, ஆனா திடீரென்று அதற்கு பின்னிலையில் அதிகமாக அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் சிலர் மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே சந்தோஷத்தோடு அவங்க வாழ்வாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு உதவி அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கற்றுத்தந்த வழியில் அவர்கள் நடக்கிறார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போலவே இந்த அஸ்மால் ஹுஸ்னாவை வழக்கமா ஓதி வருகின்ற அந்த அடியானுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல மதிப்பு, நல்ல ஒரு அன்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை அவனுக்கு உணர முடியும். நீங்க தினமும் அஸ்மால் ஹுஸ்னாவை ஒன்று வழக்கமாக ஓதி பாருங்க, அதனுடைய பவரை உங்களுக்கு உணர முடியும். இனி நான் இங்கு சொல்லக்கூடிய அந்த இஸ்முடைய பவர் எப்படின்னா, நாம் என்ன ஒன்று ஆசைப்பட்டாலும் அதை நமக்கு எளிதாக சீக்கிரமாக நிறைவேற்றி எடுத்து விடலாம். இனி அஸ்மால் ஹுஸ்னா 99 திருநாமங்களையும் ஓத முடியாமல் இருக்கக்கூடியவங்க, அதே போலவே ஓத வேண்டும் என்ற ஆசை உண்டு, ஆனா ஓத முடியாமல் ஆகிறது. நாம் சில நேரங்களில் நினைப்போம், என்னைக்கு எப்படி ஆனாலும் இன்னைக்கு 99 திருநாமங்களையும் கண்டிப்பாக ஓத வேண்டும் என்று. ஆனால் எப்படியாவது அந்த நாள் அஸ்மால் ஹுஸ்னா ஓதாமலே முடிந்துவிடும். அப்படி உள்ளவங்களுக்கு, இனி அதிகமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, அதிகமான கடன் சுமை இருக்கக்கூடியவங்களுக்கு, இனி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இனி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்து கிடைக்காமலேயே இருந்தால், இனி வாழ்க்கை முழுவதும் நடக்காது அப்படின்னு நீங்க நினைத்து அதை ஒதுக்கின காரியமாக இருந்தாலும் சரி, அதை சீக்கிரம் நமக்கு நிறைவேற்றி எடுத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்மு, அந்த சக்தி மிகுந்த இஸ்மு எதுனா யா கபீர் யா அல்லாஹ், யா கபீர் யா அல்லாஹ். இதை கேட்ட போதே நிறைய பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரிந்திருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அஸ்மால் ஹுஸ்னாலேயே அதிகமாக ஓத வேண்டியது யா கபீர் யா அல்லாஹ், யா கபீர் யா அல்லாஹ், பெரியவனாகிய அல்லாஹுவே. இந்த ஒரு திருநாமத்தை 232 தடவை நீங்கள் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கே நீங்க இதை ஓதி துவா செய்யுங்கள். இஸ்ரா மெஹராஜ் அந்த ஒரு பயணம் நடந்த இன்றைய இரவிலேயே நீங்கள் இதை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் எந்த ஒரு தேவையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களிடத்தில் வந்தால் இன்றைய தினமே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருந்தாலும் அதை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவான். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இல்ல ஒருவேளை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரஜப் 27 அன்னைக்கு உங்களுடைய கைகளில் இது வந்துச்சுன்னா, இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்துக்கொண்டு அந்த ஒரு பகலில் இதை ஓதுங்கள். இனி நோன்பு இல்லாத ஒரு அடியானாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கண்டிப்பாக ஓதுங்கள். இனி படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திருநாமமாகும். இனி பீரியட்ஸோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரிக்கு இதை கண்டிப்பாக ஓதலாம். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டால், பெரியவனாகிய அல்லாஹுவே, இந்த உலகத்தில் அவனை விட பெரியது எது? பெரியவனாகிய அல்லாஹு தாலா கண்டிப்பாக நமக்கு அதை நிறைவேற்றி தருவான். அதிகமாக மக்களுடைய ஒரு பிரச்சனை என்பது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய கடன் தான். அந்த கடனில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள அற்புதங்களை செய்யக்கூடியவன் அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுக்கு கடனை அடைத்து தருவான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்று பல அற்புதங்கள் நடந்த இந்த ஒரு இரவில் நீங்கள் எஷாவை தொழுதுவிட்டும் சரி, அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஆனாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரை நீங்கள் 232 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இனி இந்த வீடியோ உங்களிடத்தில் நாளைக்கு வந்துச்சுன்னா, கண்டிப்பாக நோன்பு வைத்த அடியானாக இருந்தால் நோன்பை வைத்துவிட்டு அந்த ஒரு பகலில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லது நோன்பு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அஸ்மால் ஹுஸ்னாவின் இந்த சக்தி பெற்ற திருநாமத்தை ஓதி ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹைரான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.